ஹாய் ஹலோ தமிழ்நாடு அரசு சித்த மருத்துவத்துறையிலிருந்து நமக்கு சூப்பரான ஒரு ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. கம்பவுண்டரு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் நமக்கு வந்து வேகன்சிஸ் இருக்குது. இந்த ஜாபுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தினருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, நான் ஃப்ரெஷராக இருக்கேன், நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாபுக்கான போஸ்டிங் டீட்டெயில்ஸு, குவாலிஃபிகேஷனு, ஏஜ் லிமிட்டு இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போது இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது ஓகேங்களா. கரெக்டாக நமக்கு 1 மந்த் டைம் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜூலை ஓகேங்களா. இன்னையிலிருந்தே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ, பி, சி இந்த மாதிரி 3 கேட்டகரியிலே நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏ, பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் லெவல் கேட்டகரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரூப் சி வேகன்சிஸ் ஓகேவா. இந்த குரூப் சி வேகன்சிஸ் தான் நம்ம எல்லாருமே காமனாக அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த குரூப் சி வேகன்சிஸில் பார்த்தீங்கன்னா 18வது போஸ்டிங் பாருங்கள், கம்பவுண்டர் ஓகேங்களா. ஸோ கம்பவுண்டர் கேட்டகரி, ஸ்டெனோகிராஃபரு, அடுத்ததாக பார்த்தோன்னா ஸ்டாஃப் கார் டிரைவரு, எம்டிஎஸ் ஓகேங்களா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நம்ம தமிழ்நாட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஈக்குவலான போஸ்டிங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு 2 கேட்டகரியில் நமக்கு வந்து வேகன்சிஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி எக்கச்சக்க வேகன்சிஸ் இருக்குது. வேகன்சிஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது. இந்த யூடிசி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி எல்டிசி 26 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்டாஃப் கார் டிரைவர் 4. இந்த மாதிரி நமக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே ப்ரோ, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்டிங் வைஸாக பார்த்துடலாம். இந்த யூடிசி அப்பர் டிவிஷனல் கிளர்க் இருக்குது. இந்த போஸ்டிங்க்கு ஏதாவது ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் நீங்களுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் எனக்கு இல்லை ப்ரோ, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. டிசைரபுள்ளே இவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோவர் டிவிஷனல் கிளர்க் ஓகேங்களா. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் 12th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நமக்கு வந்து ஸ்கில் இருந்தாலே போதும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் டைப்ரைட்டிங் போய் கிளாஸ் முடித்து அந்த சர்டிஃபிகேட் டோட்லேருந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நான் ஸ்பீடாக டைப் பண்ணுவேன் ப்ரோ, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10வது படிச்சிருக்கணும். லைட் மோட்டார் வெஹிக்கிள் எல்எம்விக்கான லைசன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இந்த யூடிசி அண்ட் எல்டிசி 2 வேகன்சிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் ஓகேங்களா. நீங்கள் பொது பிரிவில் இருந்தால் இந்த உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஷூட் ஆகும். இதுவே நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஓகேங்களா. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 3 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க ஓகேங்களா, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படிம்பாங்க. மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதை அப்படியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகேங்களா. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இதை தாண்டி நமக்கு எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்லாம் ஓகே ப்ரோ, நம்மளை எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 100 மார்க்ஸுக்கு நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் உண்டு. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. எல்லாமே ஓகே ப்ரோ, நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளைக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணது உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.